ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய தமிழக துணை முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் இந்த ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரைக்கும் பயன்பெறாத பெண்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வருகிற 3 மாதத்திற்குள்ள அவங்க பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு கூடவே நிறைய பேர் கேட்கக்கூடியது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிய விண்ணப்பம் எப்போ தொடங்கப்படும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விண்ணப்பங்கள்லாம் சேர்த்து 3 மாதத்துக்குள்ள கண்டிப்பா அப்ளை பண்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத துணை முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து கலைஞர் உரிமை தொகை பயன்பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு சிலவங்களுக்கு இடையில பணம் வராமல் போயிருக்கலாம். அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுத்து கண்டிப்பா அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த உரிமை தொகையானது வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து கலைஞர் உரிமை தொகையானது நிறைய பேர் எல்லாருக்குமே வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. தமிழகத்தில் யாரெல்லாம் ரேஷன் அட்டை வச்சிருக்கோம் அவங்களுக்கு இந்த உரிமை தொகை எந்த பாகுபாடும் இல்லாமல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, திட்ட விதிகளுக்கு உட்பட்டு கூடுதலாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை வர்றதுக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது திட்ட விதிகளுக்கு உட்பட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது KMUT அப்படிங்கிற வெப்சைட் போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் மூலமா யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் யாரெல்லாம் வாங்க முடியும் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனே இருக்குது. ஸோ இந்த எலிஜிபிலிட்டியில் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க மட்டும்தான் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய பேர் புதிய குடும்ப அட்டை நிறைய பேர் விண்ணப்பிச்சு இப்போ வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த 3 மாதத்திற்குள்ள நீங்க புதிதாக விண்ணப்பிச்சுக்கிறதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட போறாங்க. தெளிவா இந்த தெரிஞ்சுக்குங்க. இதை தொடர்ந்து நிறைய பேர் ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க, இன்னும் வராம இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதையும் பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து அந்த ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்கு. ஸ்மார்ட் கார்டு இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அப்ரூவல் கொடுத்து புதிய ரேஷன் கார்டு வாங்கணும் சரி, புதிதாக திருமணமாகி குடும்ப அட்டை வாங்கியிருந்தாலும் சரி, எலிஜிபிலிட்டி இல்லாம இருந்து அதனால நிறைய பேர் ஒரு சில நேரங்களில் இதை அப்ளை பண்ண தவறி இருப்பீங்க. ஸோ அவங்களும் இந்த சுச்சுவேஷன்ல நீங்க தாராளமா இந்த உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணி கரெக்டா உங்களுடைய உரிமை தொகையை வாங்கிக்க முடியும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வேற எந்த அமைச்சர்களும் சொல்ல கிடையாது. இது டெப்டி சிஎம் இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அப்படி உங்களுக்கு இந்த திட்ட விதிகளுக்கு உட்பட்டு அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் மூலமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், யாரெல்லாம் இதுல தகுதி வரமாட்டீங்க, யார் தகுதியா இருக்கீங்க அப்படிங்கிற எளிமையா இந்த பேஜ்ல டீட்டெயிலா தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சிலவங்க 21 வயது நிரம்பி இருந்தா மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால உங்க குடும்பத்தில் 21 வயதுக்கு யாரெல்லாம் இல்லாம இருந்திருக்கீங்களோ அவங்களுக்கு அப்ளை பண்ண முடிஞ்சிருக்காது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு 21 வயது பூர்த்தி ஆயிருந்தா அவங்க தாராளமா இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி உங்களால வாங்கிக்க முடியும்.